எல்லாருக்கும் மன்மத வணக்கம். கொல்லிங்கெல்லாம் தமிழரையும் தமிழையும் இழிவாக பேசுவாங்க. அது நிறைய முறை நான் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கொல்டி வந்துட்டு மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும், மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் இவங்க கொல்டி எனமும் நம்ம தமிழ் மக்களும் நிறைய ஓட்டு போட்டு தானே எவ்வளோ மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு தமிழை எப்படி இழிவாக மேடையில் ஏறி பேசுகிறா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. மன்மத வணக்கம் அப்படின்னு தப்பாக பேசினது அவ, அதுவும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. எழுதி கொடுத்ததையே படிக்க வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு மினிஸ்டர், ஊருக்கெல்லாம் பொய்யா ஜோசியம் செய்து சம்பாதிச்ச ஒரு மினிஸ்டர் இந்த மாதிரி பேசினா இதெல்லாம் மக்களாகி, அதாவது தமிழ் மக்களாகிய நாம பார்த்துட்டு இருக்கணும். உங்களுக்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தின்னா கேள்வி கேளுங்கடா எதிர்த்து. எவ்வளவு திமிரு! உடனே வந்துடுவாங்க, இவ தமிழ் தானே, தமிழ் பேசுறவன் எல்லாம் தமிழ் கிடையாது. இவளுடைய இது கம்மா நாயுடா என்னமோ ஒரு நாயுடு கேஸ்ட்ல இருந்து வந்திருக்கவா. அதுவும் அந்த கோயம்புத்தூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாயுடுஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு தெனாவட்டா திமிரா பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம், வழியும் வகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வேற இவ்வளெல்லாம் தூக்கி மினிஸ்டரை வச்சிருக்கிறோம். ஊர்ல மழை பெய்யும், இல்ல உன் வீட்டுல கல்யாணம் நடக்கும், நீ சொத்து வாங்க, உனக்கு சம்பாதிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஜோசியம் சொல்லி பொழைக்கிற ஒரு ஜோசியக்காரச்சி இந்த மாதிரி மினிஸ்டர் ஆயிருக்கிறா. இவளுக்கு 23 கார் இருக்கு, அவ்வளவு சொத்து இருக்குன்னு பேசுறாங்க. இவளுக்கு எந்த வழியில இந்த பணம் வந்தது அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. தமிழன் தான் விஜய் அப்படின்னு சொல்றா. விஜய் வந்து நான் தமிழை காப்பாற்றுவேன் தமிழன் அப்படின்னு சொல்றேன். இந்த விஜய்க்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? விஜய் உண்மையிலேயே சிஎம் தானே?